Daily. Taste the Daily. திருமாவளவனை பொது வேட்பாளராக முதல்வராக ஆக்குவது என்ற ஒரு ஐடியா திமுக தரப்பிலிருந்து அது கன்சிடர் பண்ணி அது எடப்பாடியார் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அது அப்படியே நின்று போச்சு. அவருடைய கட்சியில் இந்த வன்னியரசு இவர் எம்எல்ஏ ஆயிருக்கார். வன்னியரசு அவர்கள் அமைச்சராக ஆகணும்னு சொல்கிறாரு. அவருக்கு ஆசை இருக்குது, யாருக்கு தான் ஆசை இல்லை. அங்கே உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது. ஆனால் அவரை நீங்கள் ஆக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் கட்சி உங்கள்கிட்ட இருக்காது, அவர் கட்சியை கைப்பற்றிடுவார். அப்போது இன்றைக்கு தமிழக அரசியலின் தர்மியாக திருமாவளவன் ஆகி வருகிறாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. அடுத்தது அரசியல் தான். வருங்கால முதல்வர் சூர்யா ரசிகர்களை பார்த்து கண்ணுங்களா, செல்லங்களா, தங்கங்களா, தங்கங்களே, நாளை தலைவர்களே அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் பாடுறாரு அப்படின்னு சொன்னேன். கருப்பு படம் ரொம்ப அது என்னமோ ரொம்ப குழப்பமாக இருக்குது, சரியா இல்லைன்னு. ஆனால் வணிக ரீதியாக பிரமாதமாக ஓடுதுன்னு வெளியில் அப்படின்னும் சில செய்திகள் வருது. ஆனால் கண்ணுங்களே, செல்லங்களே, சொந்தங்களே அப்படின்லாம் உருக்கமாக வீடியோ விடுறாரு. அது வீடியோ. அப்போ இந்த வீடியோ அரசியல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சிஎம் இன் வெயிட்டிங் சூர்யா அப்படின்னு தோணுது. இப்போ ஆந்திராவில் ஒரு சர்வதேச விமான நிலையத்துக்கான அவசியம் இருக்கிறது, அந்த மாநிலத்துக்கும் அந்த மக்களுக்கும். அந்த இடத்துல இந்த சோதனை நிலையத்தையும் கொண்டு போயிட்டா அதை ஒட்டி சர்வதேச விமான நிலையம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. நமக்கு என்ன இப்போ கேள்வினா, ஆனால் புதிதாக வந்த தாவேக அரசு விஜய் அவர்களே பரந்தூர் விமான நிலையம் தேவையில்லைன்னு ஒரு வாரத்திலேயே ஒரு அறிவிப்பில் சொன்னார். எனக்கு ஏதோ யாரையோ பார்த்தால் பரிதாபமாக இருக்குது. அங்கே ஒரு 2000 ஏக்கர், இங்கே ஒரு 2000 ஏக்கர்னு வாங்கி போட்டு ஓசூர்லேயும் பரந்தூர்லேயும் இப்போ விமான நிலையம் வரலன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஒரு நஷ்டம்னு ஒரு பக்கம் இருக்க, யாருக்கோ எந்த குடும்பத்துக்கோ பெரு நஷ்டம், மிகப்பெரிய ஒரு நஷ்டம் வந்திருக்கு. ஒரு பூக்கட்சி, மலர் கட்சி, மவுண்ட் பிரதர் தான் திருப்பியும் மாநில தலைவராக வர போகிறாருன்னு சில செய்திகள்லாம் வருது. இப்பொழுது அவரை மாநில தலைவராக கொண்டு வருவதாக ஒன்றும் திட்டமில்லை. இப்போ உள்ளவர் மாநில தலைவர், இன்னும் ஒரு வருடம் இருக்கு அவருக்கு. ஆனால் அவர் நான் இல்லை, தோல்விக்கு பொறுப்பேற்று நான் பதவி விலகிறது தான் மரியாதையாக இருக்கும், இதுக்கப்புறம் சரியாக இருக்காதுன்னு சொல்கிறாராம். இங்கேருந்து ஒரு 3 பேர் போயிருக்கான். ஷா தான் முடிவு பண்ணணும். ஐயா, நான் சொன்ன ஷா டெல்லி ஷா, அந்த கட்சியோட பாஷாவை சொல்கிறேன். அவர் அவர்கிட்ட அவர் டேபிளில் இருக்கான். ஒருத்தர் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்கார், வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த், சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை கேள்விகள் ஆரம்பிச்சிருவோமா சார்? ஆரம்பிங்க. ஓகே சார். முதல் கேள்வி புதுக்கோட்டையிலிருந்து கமலநாதன் கேட்கிறார். திமுகவை சரிவிலிருந்து மீட்க உதயநிதி நடைபயணம் மேற்கொள்கிறாராமே. நல்ல விஷயம்தான். ஆனால் நம்ம கொஞ்சம் வரலாறு, அரசியல் வரலாறுகளை பார்த்தோம்னா இதே மாதிரி தான் ராகுல் காந்தி ஒரு நீண்ட நெடும் பயணம் போனார். அவர் பயணம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த தேர்தல் எல்லாத்துலேயும் முன்னால் இருந்ததை விட அதிகமாக பின்னடைவு வந்தது, தோல்விகள் வந்தது. அதாவது நடைபயணத்தினால என்ன பயன்னு தெரியல. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக பின்னடைவு, தோல்வி ஏற்பட்ட பிறகு நடைபயணம் போகிறார். இருந்தாலும் வைகோ கூட போனார், நடைபயணம் போனார். வைகோ நடைபயணம் ரைட்டு, அந்த வயசில் போகிறாரு, அது ஓகே, அது வரைக்கும் நம்ம வாழ்த்தணும். ஒரு அண்ணாமலையும் என் மண் என் மக்கள்னு ஒரு பயணம் போனார், அது வரைக்கும் பீக்கில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் அப்படி ஒதுங்கி இருக்கார். இதுக்கப்புறம் அவர் சில அவருக்கு மத்திய அரசு அமைச்சர் கொடுக்க போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி பட்டும் படாமையும் தான் இருக்கார். ஆக இந்த நடைப்பயணம் போயிட்டு வந்தவங்க எல்லாருக்கும்
அரசியல் ரீதியாக பெரிய பயன் ஒன்றும் கிடைக்கல, பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கு, இல்லை சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். சில சமயங்களில் வந்து நடைப்பயணம் வந்து டாக்டர்கிட்ட ஒரு கால் சொல்லியிருப்பாங்க, தொப்பை குறையணும்னா கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வாங்க. அந்த மாதிரி ஏதாவது காரணங்களுக்காக நடைப்பயணம் போனால் ஒரு கால் அது பலன் தரலாம். அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. ஓகே சார். அடுத்ததாக சென்னையிலிருந்து பானுமதி ராமசாமி கேட்கிறாங்க, அமைச்சர் ஆவதா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருப்பதாக திருமா சொல்வதன் ரகசியம் என்ன? இல்லைங்க, அது நடுவில் என்னமோ திமுக அதிமுக சேர்ந்து விஜய் ஆட்சி, அதாவது விஜய் ஆட்சியில் அமர்வதற்கு முன்னால் அந்த நம்பர் ஒரு 10 நாள் கவர்னர்கிட்ட 4 தடவை போயிட்டு வந்தார் விஜய் அவர்கள், முதல்வர், இப்போதைய முதல்வர். அந்த பீரியடில் வந்து திருமாவளவனை பொது வேட்பாளராக முதல்வராக ஆக்குவது என்ற ஒரு ஐடியா வந்து திமுக தரப்பிலிருந்து வந்து அது கன்சிடர் பண்ணி அது எடப்பாடியார் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் வந்து அது அப்படியே நின்று போச்சு. அவர் கூட திருமாவளவன் எனக்கு அப்படி கூட ஒரு நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டேன், அப்படி ஒரு ஐடியா இருந்தது. இப்போ மறுபடியும் வந்து அவருடைய கட்சியில் வந்து இந்த வன்னியரசு இவர் வந்து எம்எல்ஏ ஆயிருக்கார், அவரே தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு. 2 பேரில் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே வழக்கமாக நிபந்தனைகள் இருக்குங்கிறது அரசியல் பால பாடம். அது அப்படிதான் வெளியில் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு தான் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே அதெல்லாம் ரேட் என்ன ஃபேட் என்ன எல்லாத்தையும் பேசிடுவாங்க. பதவி பணம் எல்லாமே பேசப்படும். இது இயல்பாக அரசியல், அதுவும் தமிழ்நாட்டு அரசியலில் நடக்கக்கூடியது. அந்த மாதிரி வரும்போது இப்போது மறுபடியும் அந்த ஒரு பேச்சு ஏன் அவர் பேச ஆரம்பிக்கிறாருன்றது வித்தியாசமாக இருக்குது. இந்த சமயம் பார்த்து அந்த பக்கம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த சமயமும் ஆட்சிக்கு விழாமுங்கிறார். அதிமுகலேருந்து 25 பேர் வந்துட்டாங்க, 144 சீட்டு வந்துச்சு அப்படின்னு முதல்வர் விஜயும் தாவேகாவும் கொஞ்சம் தெம்பாக இருக்கும்போது அது அங்கே கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாகி இந்த 25 பேர் ஆதரவு நிலைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது, சந்தேகம். அப்போ இந்த ஆட்சி எவ்வளவு நாள் தாங்கும் அப்படின்னு இருக்குது. மறுபடியும் தேர்தல் வரும்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மாதிரி இருக்குது. இந்த சைக்கிள் கேப்பில் உள்ளே பூந்து இவர் என்ன சொல்கிறாரு, ஏன் அந்த பேச்சு வருதுன்னா, வன்னியரசு அவர்கள் அமைச்சராக ஆகணும்னு சொல்கிறாரு. அவருக்கு ஆசை இருக்குது. யாருக்கு தான் ஆசை இல்லை? அரசியல்வாதி என்றாலே ஆசை தானே, ஆசைவாதிகள் தானே அரசியல்வாதி. அதனால் வந்து அவர் கேட்குறாரு. அங்கே உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது. அண்ணா, அவரை வந்து நீங்கள் ஆக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் கட்சி உங்கள்கிட்ட இருக்காது, அவர் கட்சியை கைப்பற்றிடுவார். அவரை மட்டும் ஆக விட்டுறாதீங்க. ஏன்னா திருச்சி கேட்கல, நீங்கள் நின்று துணை முதல்வர் கேளுங்க, இல்லை ஒரு குறைந்தபட்சம் ஒரு அமைச்சர் கேளுங்கண்ணே. அப்போ நமக்கு 2-3 ஆகிடும்ல. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு நம்பர் வருது, நமக்கும் தெம்பு, அவருக்கு நம்பர், நமக்கு தெம்பு. நீங்கள் ஒரு குறைந்தபட்சம் அமைச்சரான அப்படின்னு இங்கே சில பேர் கிண்டி விட்டுட்ருக்காங்க. மக்கள் வந்து எல்லோரும் ஒன்றா இருக்க மாதிரி இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் மட்டும் கொஞ்சம் ஒரு உயரத்துக்கு போகிறார் அப்படின்னா பாக்கி பேர் வந்து விட்டுருவாங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர் இப்போ நானே ராஜா நானே மந்திரி, மந்திரினா அமைச்சர், ஆனால் கட்சி தலைவரும் அவர் தான். அப்போ நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இவருடைய அந்த கனவு, முதலமைச்சர் கனவோ ஏதோ சொல்கிற மாதிரி திருவிளையாடல் தர்மி மாதிரி இருக்கார் திருமாவளவன். நான் கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை, எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அந்த கொடுப்பை இதில் கொடுப்பார். இந்த கோயிலில் வந்து சிவபெருமான் வந்து யாரோ ஒரு வேடம் போட்டு வந்து கொடுக்குறார். அந்த கவிதையை எடுத்துக்கிட்டு போய் அரசருடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக போய் கொண்டு போய் கொடுக்குறாரு. அதில் உடனே நக்கீரர் வந்து பரிசில் கொடுக்காதீர்கள் அரசரே, இதில் பிழை இருக்கிறது. அதனால் டென்ஷன் ஆகிடுவார். 1000 பொற்காசு வருதுன்னு இருந்தோம் நாகேஷ் தர்மி. என்ன என்னுடைய இது பிழை இருக்கிற சரி, அதனால் என்ன, எவ்வளவு பிழை இருக்கிறதோ அவ்வளவு குறைத்து கொள்ளுங்கள், 1000 பொற்காசில் டிஸ்கவுண்ட் வச்சு கொடுங்கன்னு. அந்த மாதிரி முதலமைச்சர் ஆக்குங்கள், முடியவில்லையானால் துணை முதல்வர், அதுவும் முடியவில்லையா அமைச்சர் ஆக்குங்கள், எவ்வளவு பிழை இருக்கிறதோன்னு. அப்போது இன்றைக்கு தமிழக அரசியலின் தர்மியாக வந்து
திருமாவளவன் ஆகி வருகிறாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. அடுத்ததாக ராயபுரத்திலிருந்து காசிநாதன் கேட்கிறார், 3000 ரூபாய்க்கு விற்பனையாகும் GPRS கருவியை 18,000 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறதாமே தாவேகா அரசு, இதென்ன அநியாயம்? அதானே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளேயே சொல்லிட்டீங்கன்னா எப்படி? இது இந்த பள்ளி, தனியார் நர்சரி பள்ளி, மற்ற பள்ளிகள், எல்லா வித பள்ளி, உயர்நிலை பள்ளிகள் வரைக்கும் தனியார் பள்ளிகள், அவங்க பஸ் வச்சு அவங்க பெற்றோர்கிட்ட வசூல் பண்ணதெல்லாம் பெருசாக இருக்கும். அவங்க ஏதோ ரொம்ப எல்லா தனியார் பள்ளியும் நியாயமாக வந்து செயல்படுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது தனி கதை, அது வேறு. ஆனால் அவங்க இந்த இப்போ புதுசாக வந்த அரசு, முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு, இந்த GPRS 3000 ரூபாய்க்கு பதில் 12,000 ரூபான்னு விற்கிது அப்படின்னு அதுதான் செய்தி. அதற்கு அவர்கள் வந்து சங்கம் மூலமாக, சங்கங்களின் கூட்டமைப்பு மூலமாக ஜூன் 1ஆம் தேதியில், இப்போ தான் ஸ்கூல்லாம் ஜூன் 1 ஜூன் 2 தான் திறக்குது. ஆமாம், அந்த தேதியிலேருந்து நாங்கள் இந்த வேன்களை இயக்க மாட்டோன்னா பள்ளிகள்லாம் கிட்டத்தட்ட இயங்காத நிலைமை. முக்கால்வாசி பேர் வந்து வேன் தான் அனுப்பிச்சி விடுவாங்க பசங்களை. ஆமாம், கொஞ்சம் பேர் தான் அவங்க ஸ்கூட்டர்லேயோ இல்லை கார்லேயோ சௌகரியப்பட்டது கொண்டு வர்றது. மற்றவங்க முக்கால்வாசி பேர் வேனில் வந்துடுவாங்க. இந்த வேனுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய வியாபாரம், அவங்க வியாபாரமும் அடிபடும். பள்ளிகள் மூடி இருக்கும், பெரும்பாலான தனியார் பள்ளிகள். அப்படின்னா ஏற்கனவே பெட்ரோல் வந்து இப்போ 3 ரூபாய் ஏறி இருக்குது, மறுபடியும் இன்னொரு 3 ரூபாயோ 4 ரூபாயோ சமீபத்தில் ஏறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஏன்னா அங்கே போர் மூழ்கிற சூழ்நிலை. டாலர் வந்து 96 ரூபாய்க்கு போயிடுச்சு, 100 ரூபாய் வரைக்கும் போகலாம். இது ஏதோ இந்தியாவிற்கு மட்டும்தான் இல்லை, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஆன்லைனு இப்படிங்கிறதெல்லாம் வந்து ரஷ்யாவில், ஐரோப்பிய நாடுகளில், துபாய், UAE போன்ற நாடுகளில் எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஆன்லைனு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலக அளவில், சர்வதேச அளவில் வந்து இந்த பெட்ரோலியம் பிரச்சனை, இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை, போர் இன்னும் தீராத பிரச்சனை, இவ்வளவும் வந்து இன்னும் தொடரப்போகுது, இதை விட மோசமாக போகுதுன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னொரு 15-20 நாளில் இஸ்ரேல் பாகிஸ்தானை தாக்குவதற்கான ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படி தாக்கினால் பாகிஸ்தான் மறுபடியும் இஸ்ரேலை தாக்காது. இஸ்ரேலுடன் இந்தியா வந்து இஸ்ரேலுடனும் நட்பாக இருக்கிறது, ஈரானுடனும் இருக்கிறது, இந்த UAE எனக்கூடிய அமீரக நாடுகளுடனும் இருக்கிறது. இப்போ கூட அங்கே போயிட்டு வந்திருக்காரு. அங்கே போயிட்டு வந்து இந்த பைப்லைன் மூலமாக ஃபியூஜிரான்னு ஒரு இடத்துக்கு வந்து, அந்த பைப்லைன்லேருந்து நமக்கு வர்ற மாதிரி வந்ததுன்னா அந்த ஹார்முஸ், அந்த ஜலசந்தியை தாண்டி வர வேண்டிய கட்டாயங்கள் குறைவாகும். அப்போ நம்ம வந்து ஈரானையோ இல்லை அந்த ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய ஹார்முஸ் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு பிரதமர் மோடி போய் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த சூழ்நிலையில் இதெல்லாம் தாண்டி ஏன் இதெல்லாம் அவர் அவசரமாக போய் பண்ணுறாரு? மற்றவங்களாம் வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், நிர்மலா சீதாராமன் எங்கேயோ ரஷ்யா போகிறதா இருந்தாங்க, அதெல்லாம் நிறுத்திட்டார். அப்படிலாம் பண்ணுறவர் இவர் மட்டும் போகிறாங்கன்னு இப்போ விமர்சனம் வருது. பிரதமர் போகிறாருன்னா அங்கே போய் சில ஏற்பாடுகள் செய்துவிட்டு வருகிறார். அவர் யாரையுமே போகக்கூடாது என்று சொல்லவில்லை, அவசியமாக இருந்தால் போங்க, இல்லைன்னா தவிர்த்து விடுங்கள்னு சொல்கிறாரு. அது மாதிரி வரும்போது பெட்ரோல் விலை இன்னும் கொஞ்சம் கூட வரலாம். அப்போ இந்த பள்ளிகள்லாம் வந்து ஏற்கனவே ஆன்லைனில் வரணும்னு வரும்போது, உண்மையிலேயே இப்போ வேறு வழி இல்லை, பள்ளிகள்லாம் ஆன்லைனில் வந்துருச்சுன்னா இனிமேல் இந்த வேனுக்கு வேலையே இல்லை. கொஞ்ச நாளைக்கு, பர்மனெண்ட்டாக இல்லை, சில மாதங்களுக்காவது. அது எப்படி வரும் என்பது சூழ்நிலை வந்து உலக அளவில் என்ன, சர்வதேச சூழ்நிலைகளை பொறுத்து இந்தியாவினுடைய சூழ்நிலையும் அமையும். ஆனால் அதெல்லாம் விட்டு தனியாக பார்த்தால் 3000 ரூபா GPRS ஏதோ ஒரு காரணமாக 3000 ரூபா 4000 ரூபா ஆச்சு, 3500 ரூபா ஆச்சுன்னா பரவாயில்ல, 18,000 ரூபான்னு வரும்பொழுது கொஞ்ச நாளில் வந்து இதே மாதிரி போச்சுன்னா, ஆஹா திமுக ஆட்சி எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு மக்களை சொல்ல வைத்து விடுவார்கள் போல தெரிகிறது. அவ்வளோதான் நம்மளுடைய கவலை. ஓகே சார். அடுத்ததாக திருச்சியிலிருந்து மதனகோபால் கேட்கிறார், பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பில் முஸ்லிம் மதத்தில் மட்டும் 49 சாதிகள் இருப்பது தெரிய வந்துள்ளதே. இந்த விஷயத்தை யார் அது கேட்டார்? மதனகோபால், திருச்சி. தம்பி மதனகோபால், இல்லை ஒரு கால அண்ணனாக இருந்தாலும் சரி, அண்ணனோ தம்பியோ, ஐயா மதனகோபால், இந்த கேள்வியை அப்படியே வந்து முன்னாள் துணை முதல்வர்
உதயநிதி அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். ஏதோ இந்து மதத்தில் மட்டும்தான் சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அப்பாவும் பேசினார், அவங்க தாத்தாவும் பேசுகிறாங்க, எல்லாம் வழி வழியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிர்வாகிகள், கட்சி அமைச்சர்களாக இருந்தவர்கள் எல்லாரும், ஆராசா உட்பட எல்லாரும் பேசியிருக்கிறார்கள். முக்கியமாக சமீபத்தில் அதிகமாக பேசி வருபவர் சனாதனத்தை பற்றி இவர் தான் ஒழிப்பேன்னு. என கேட்டால் அதில் சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, போகிறது வருதுன்னு அதெல்லாம் அது ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அனுப்பி வைங்க இந்த தகவலை. நம்ம இதை ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இஸ்லாத்திலும் சாதிகள் இருக்கின்றன, கிறிஸ்தவ மதத்திலும் சாதிகள் இருக்கின்றன, இந்து மதத்திலையும் சாதிகள் இருக்கிறது. எல்லா இடத்துலையுமே இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இவங்க அங்கே போக முடியாது, அவங்க இங்கே பண்ண முடியாது இருக்குது. நீங்கள் இதை மட்டும் ஒழிக்கிறேன்னு சொல்லும்போது அதுகளெல்லாம் நீங்கள் வளர்க்குறீங்களா, ஊக்குவிக்கிறீங்களா, இல்லை கண்டுக்காமல் இருக்கீங்களான்றதான் கேள்வி. அப்படியே அந்த அட்ரஸை கேள்வியை திருப்பி விட்டு அங்கே அனுப்புங்க. அடுத்தாக செங்கல்பட்டிலிருந்து சாம்ராஜ் கேட்கிறார், கண்ணுகளா, சாமிகளா, செல்லங்களா, நீங்கள் தான் எல்லாத்தையும் மாற்றுனீங்க. படத்துக்கு நீங்கள் தந்த வரவேற்புக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. திஸ் மீன்ஸ் அ லாட் என்று கருப்பு பட கதாநாயகன் சூர்யா உருக்கமான வீடியோ வெளியிட்டுள்ளாரே. சரி, அடுத்தது அரசியல் தான். அதோட அடித்தளமா? ஆமாம். வருங்கால முதல்வர் சூர்யா, பேர் வேறு கரெக்டாக சூரியன், இதெல்லாம் இருக்குது. அவர் ஏற்கனவே அந்த இதெல்லாம் அகரம் ஃபவுண்டேஷன்லாம் வச்சு அந்த அறக்கட்டளை மூலமாக ஏதோ உதவிகள்லாம் செய்து வராரு அப்படின்னு சில தகவல்கள்லாம் உண்டு. இப்போ ரசிகர்களை பார்த்து கண்ணுங்களா, செல்லங்களா, தங்கங்களே, நாளை தலைவர்களே அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் பாடுறாரு அப்படின்னு சொன்னால், அதுவும் கருப்பு படம். அந்த கருப்பு படம் நான் இன்னும் பார்க்கல. விமர்சனங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. கருப்பு படம் ரொம்ப அது என்னமோ ரொம்ப குழப்பமாக இருக்குது, சரியா இல்லைன்னு. ஆனால் வணிக ரீதியாக பிரமாதமாக ஓடுதுன்னு வெளியில் அப்படின்னும் சில செய்திகள் வருது. இப்போல்லாம் அது ஒரு ஃபேஷனாக போச்சு சினிமாவில். படம் ஓடவே இல்லைன்னா கூட 250 கோடி கலெக்ட் ஆச்சு முதல் வாரத்திலேயே 300 கோடி வந்துடுச்சு. இப்படி இதெல்லாம் போடுறது இந்த எல்லாருமே சலவை செய்த சட்டையை தான் போடுகிறார்கள். சலவை அதுதான் நடைபெறுகிறது. அப்போ எவ்வளவு அது நஷ்டமானாலும் லாப கணக்கு காமிச்சா அது சலவை தானே. ஆமாம். அது கருப்பை வெளுப்பாக்கிற, நான் சொல்கிற கருப்பை வெளுப்பாக்கிறாள் கருப்புன்னு பேர் வச்சுருக்காங்களே, அது நல்லா விளையாடுன்னு பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி மக்களுக்கு தெரியுது அப்படின்னு அது ஒரு சந்தேகம் இருக்குது. அதை விட்டுடுவோம். அதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் கண்ணுங்களே, செல்லங்களே, சொந்தங்களே அப்படின்லாம் உருக்கமாக வீடியோ விடுறாரு. அது வீடியோ. அப்போ அந்த வீடியோ அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சிஎம் இன் வெயிட்டிங் சூர்யா அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். ஓகே சார். அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார், ஆந்திராவில் 4 குழந்தை பெற்றால் 40,000 ஊக்கத்தொகை என்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளாரே. 3 குழந்தை பிறந்தா 30,000 ரூபாயா? அப்புறம் 2 குழந்தை பிறந்தா 25,000 ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. 4 குழந்தை பிறந்தா 40,000ன்றது அவர் எதுக்காகனா அந்த இந்து என்ன சொல்கிறது, பொதுவாக இந்த குடும்ப கட்டுப்பாடு என்பது இந்துக்கள் அதை பின்பற்றினார். இந்திரா காந்தி இருக்கும்போது, சஞ்சய் காந்தி இருக்கும்போது அது ஒரு சட்டமாகவே கொண்டு வந்தார்கள். அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா, ஆனால் இஸ்லாமியர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கள் மதத்துடைய கோட்பாடுகள் பிரகாரம் குடும்ப கட்டுப்பாடு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கலன்றது அவங்களுடைய மதம். கிறிஸ்தவர்களில் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்தவர்களோட ஜனத்தொகை குறையாமல் பார்த்துக்கொள்வது இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தை தாண்டி அவர்கள் மதமாற்றம் செய்வதனால் அந்த மக்கள் தொகை ஏறி வருகிறது. இந்து மதத்திலிருந்து மாற்றுவதனால், இந்து மதத்திலேருந்து தான் கிறிஸ்தவர்கள் மாற்றுவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு முஸ்லீமை கிறிஸ்தவனாக மாற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அதனால் இது ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாட்டில் இன்னொரு 25 வருடங்களில் இந்துக்களே சிறுபான்மையினர் ஆகிவிடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது என்பது உண்மை. அதை எதிர்த்து அதை தடுப்பதற்காக அவர் குழந்தை பிறந்தா 40,000 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரைட்டு, அது அவங்க ஊரில் சொல்லியிருக்காங்க.
ஆந்திராவில் அது சொல்லிவிட்டார்கள். ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள்லாம் அதை சொல்லுவாங்களா தமிழ்நாட்டில் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த மாதிரி சொன்னால் இது குழந்தையே பிறக்காமல் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் போட்டு 40,000 ரூபாய் வாங்கி விடுவாங்க. இது தமிழ்நாட்டில் அப்படியே அது ஆந்திராவிலிருந்து இறக்குமதி ஆனால் கூட அது அரசியல்வாதிகளுக்கு வேணால் பயன்படுமே தவிர உண்மையாக மக்களுக்கு போய் சேருமான்னு நமக்கு தெரியல. ஓகே சார், அடுத்ததாக திருப்பூர்லேருந்து மணிகண்டன் கேட்கிறார். ஓசூரில் அமையவிருந்த 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இராணுவ விமான நிலைய திட்டம் ஆந்திராவிற்கு மாற்றப்பட்டிருக்கு. முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா எதிர்ப்பு தெரிவித்துள்ளாரே. ஆமாம், ஓசூரில் அதாவது விமான சோதனை நிலையம்னு ஒன்று, அதாவது டெஸ்டிங் கிரவுண்டு. முதல்ல இங்கே சின்னதாக ஏற்கனவே ஓசூரில் சின்னதாக ஒன்று இருந்தது. அதை விரிவாக்கம் செய்யலான்னு போகும்போது தான் ஓசூரில் நாங்கள் திமுக அரசு என்ன சொல்லிச்சு, நாங்கள் ஒரு புதிய விமான நிலையம் அமைக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருச்சு. தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னால், இந்த தேர்தல் வரப்போகுதுன்ற ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயே. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, 150 கிலோமீட்டருக்குள்ளே இன்னொரு சர்வதேச விமான நிலையம் இருந்தால் இன்னொரு விமான நிலையம் வரக்கூடாதுன்றது ஒரு விதிமுறைகள் இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியில். அது மாதிரி பார்க்கும்போது ஓசூருக்கும் பெங்களூருக்கும் ஒரு 25-30 கிலோமீட்டர் தான் தூரம். அப்போது ஓசூரில் விமான நிலையம் வருவது சும்மா இவங்க அறிவிப்பு தானே தவிர மத்திய அரசு என்ன சொல்லிடுச்சு, பெங்களூரில் இருக்குது. அப்படி ஒரு காலம் அந்த மாதிரி 150 கிலோமீட்டருக்குள்ளே இன்னொரு விமான நிலையம் வரணும்னா அந்த மாநில அரசு அதுக்கு அனுமதி கொடுக்கணும். அவங்க எப்படி, கர்நாடகாவில் எப்படி கொடுப்பான்? பெங்களூர் விமான நிலையத்தில் போக்குவரத்து கம்மியாகி ஓசூரில் அதிகமாக போச்சுன்னா தமிழ்நாடு அரசுக்கு வருமானம், கர்நாடக அரசுக்கு வருமானம் கம்மியாயிரும். அவங்க எப்படி அனுமதி கொடுப்பதற்கு? இங்கே காங்கிரஸோட அது திமுகவானாலும் சரி, இன்றைக்கி வந்த தேவேகாவாக இருந்தாலும் சரி, என்ன தான் உறவாக இருந்தாலும் அவரவர்கள் ஆட்சியில் என்ன நடக்குதுங்கிறது பாதுகாப்பதில் அவர்கள் மக்களுடைய செல்வாக்கு இழந்து விடக்கூடாதுன்னு. இதெல்லாம் ரைட்டு. எனக்கு இப்போ என்னென்னா, இப்போது டிஆர்பி ராஜா அப்போ பேசலை. அப்போ இந்த 25 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓசூரில் எப்படி நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு மத்திய அரசுலாம் அவர் அஸ்வின் வைஷ்ணவ் அவங்களாம் கேள்வி கேட்டாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் அவங்கெல்லாம் கேட்டாங்க இது எப்படின்னு. அப்போல்லாம் பதில் சொல்லலை. அவங்க என்ன பண்ணாங்க, மத்திய அரசு ஆணியே பிடுங்க வேணான்னு சொல்லிட்டு, நீங்கள் இங்கே இந்த சோதனை சின்னதாக இருந்தது, கம்ப்ளீட்டாக இதை விட்டுட்டு அங்கே ஆந்திராலையா, ஆமாம் ஆந்திராவில் கொண்டு போயிட்டா அது சர்வதேச விமான நிலையமாக அங்கே கொண்டு வரதுலேயும் பிரச்சனை இல்லை. இப்போ பெங்களூரில் வச்சா, கர்நாடகாவில் வச்சா கூட பெங்களூருக்கு பக்கத்துலேயே வருது. பெங்களூர் பாதிக்கப்பட்டு இன்னொரு புது விமான நிலையம் என்ன பிரயோஜனம்? அதனால் ஆந்திராவுக்கு ஹைதராபாத் ஒரு காலத்தில் தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு. அவர்களுக்கு ஒரு சர்வதேச விமான நிலையம் அமைவது அமராவதி புது தலைநகரம். அங்கே ஒரு விமான நிலையம் ஏதோ சின்னதாக இருக்குது. இப்போ ஆந்திராவில் ஒரு சர்வதேச விமான நிலையத்துக்கான அவசியம் இருக்கிறது அந்த மாநிலத்துக்கும் அந்த மக்களுக்கும். அந்த இடத்துல இந்த சோதனை நிலையத்தையும் கொண்டு போயிட்டா அதை ஒட்டி சர்வதேச விமான நிலையம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. அதெல்லாம் அது ஒரு அவசியத்துக்காக அவர் கூட்டணியில் வேறு இருக்கார் சந்திரபாபு நாயுடு, அந்த செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு போயிருக்கலாம். நமக்கு என்ன இப்போ கேள்வினா, அந்த ஓசூரில் விமான நிலையம் வரப்போகுதுன்னு அறிவிப்பு பண்ணிவிட்டு ஏதோ ஒரு குடும்பம் அங்கே 2000 ஏக்கர் வாங்கி போட்டாங்க. நிலம் எக்கச்சக்கமாக விலை விற்கும்னு. இப்போ அந்த நிலம் விலையெல்லாம் விழுந்துருமே. இன்னொன்று, இதுக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, பரந்தூரில் ஒரு விமான நிலையம், எங்கே நம்ம சென்னைக்கு ஒரு சென்னை விமான நிலையத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய, அதாவது சென்னைக்கு 2வதுன்னா, ஆனால் சென்னையிலிருந்து பரந்தூருங்கிறது ஸ்ரீபெரும்புதூர் அந்த சைடில் எங்கேயோ வருதுன்னு நினைக்கிறேன். அது பரந்தூர். அங்கே ஒரு விமான நிலையம் வரப்போகுதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதற்கான இன்னும் முழுசான ஏற்பாடுகள் வரல. ஆனால் புதிதாக வந்த தாவேக அரசு, விஜய் அவர்களே பரந்தூர் விமான நிலையம் தேவையில்லைன்னு ஒரு வாரத்திலேயே ஒரு அறிவிப்பில் சொன்னார். எனக்கு ஏதோ யாரையோ பார்த்தால் பரிதாபமாக இருக்குது. அங்கே ஒரு 2000 ஏக்கர், இங்கே ஒரு 2000 ஏக்கர்னு வாங்கி போட்டு ஓசூர்லேயும் பரந்தூர்லேயும் இப்போ விமான நிலையம் வரலன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஒரு நஷ்டம்னு ஒரு பக்கம் இருக்க, யாருக்கோ எந்த குடும்பத்துக்கோ பெரு நஷ்டம்.
மிகப்பெரிய ஒரு நஷ்டம் வந்திருக்கு. இது ஏதாவது திட்டமிட்டு செய்யப்பட்டதா எதேச்சையாக நிகழ்ந்ததா தெரியவில்லை. இருந்தாலும் அப்போ கூட சொல்லியிருக்காரு டிஆர்பி ராஜா அவர்கள், 3 வருடமாக அந்த ஓசூர் விஷயத்தில் ரத்தம் சிந்தி நாங்கள் பாடுபட்டோம் அதுக்காகன்னு. யாருடைய ரத்தத்தை சிந்தி? 2000 ஏக்கர் வாக்கி போடும்போது பல விவசாயிகளோட ரத்தமும் சிந்தி இருக்கும். ஒரு காலம் அதை சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அடுத்தாக திருவாரூரிலிருந்து வேதாச்சலம் கேட்கிறார். தனக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நேரத்திலும் முதல்வர் விஜய் மதச்சார்பற்ற கட்சிகளின் உதவியை நாடினாரே தவிர பாஜக அதிமுக தயவை தேடவில்லை. அந்த மன உறுதி கொள்கை பிடிப்பு பாராட்டுக்குரியது என்கிறாரே காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி. அதிமுக மதசார்பற்றன்னா அங்கிருந்து வேலுமணி எஸ்பிவெல்லாம் அதே என்டிஏ கூட்டணியில் அது மதசார்புள்ள கூட்டணி. எது? பாஜக இருக்கிறதுனால. பாஜக இங்கே முஸ்லீம் லீக் இருந்தாலும் இது மதசார்பற்ற கூட்டணி. அங்கே பாமக இருக்கும்போது அது சாதி ரீதியான கூட்டணி. இங்கே விசிக இருந்தாலும் இது சாதிகளற்ற கூட்டணி. இது தமிழ்நாட்டில் மக்களை தொடர்ந்து இப்படி கதை சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. இப்போ யார் இது பேசியிருக்கா? KS அழகிரி அவர். ஆமாம், KS முன்னாள் மாநில தலைவர். 15 15 15 14 14 14 13 13 13 எண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்பர் இல்லைங்க. 15 குழு இருந்ததுங்க சத்தியமூர்த்தி பவனில். ஆமாம், ஒரு குழுவாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இவர் பேசுகிறத பார்த்தா இவர் எந்த நேரமும் தாவேக்காவுக்கு வருவாருன்னு தோணுது. இப்போ நான் அந்த 15 குழுலேருந்து குறைச்சிக்கிட்டே வர்றேன். ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தமிழ்நாடு தலைவர்களை விட சோடங்கரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தான் அதிகமாக பிரபலமாக இருக்காங்க. அவங்க பேரே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாரும் காங்கிரஸ்னா அந்த சோடங்கர் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பிரபலமாகிட்டாங்க. மிக ஒரு முக்கியமாகிட்டாங்க. இந்த பழைய தலைவர்கள்லாம் திருநாவுக்கரசு, இவர் KS அழகிரி. திருநாவுக்கரசுல காங்கிரஸ்ல தான் இருக்காரா சார் அப்படின்னு கேட்குற அளவு அப்படி தான் சொன்னாங்க. நம்ம விசாரித்த வரைக்கும் அப்படி தான் சொன்னாங்க. நீங்கள் வேறு விதமான செய்தி வேறு எங்கும் அவர் தாவி விட்டதாக செய்தி வராத வரைக்கும் அவங்க அங்கே இருக்காங்கன்னு நீங்கள் ஒரு யூகத்தில் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். கார்த்தி சிதம்பரமும் அப்பப்போ கொஞ்சம் வித்தியாசமான எம்பியா இருக்கனால எதோ தெரியுது. அது கருத்துக்கள் அதாவது அப்பப்போ ஏதாவது கருத்து சொல்லுவார். ஆமாம், அது அநேகமாக காங்கிரஸ் கட்சிக்கே ஓரளவுக்கு சேம் சைட் கோல் மாதிரி தெரியும். ஆக அவர் இருக்காருன்றதை தெரிவுபடுத்திட்டு இருப்பார். கால் ஆட்டிக்கிட்டே இருப்பார். வடிவேலு படத்தில் வர மாதிரி. இந்த KS அழகிரி ரொம்ப நாளாக எங்கே இருக்காருன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ அது பேசியிருக்காருன்னா அநேகமாக செங்கோட்டையன் அவர்களே அங்கே ஒரு கேண்டிடேட் ரெடியாக இருக்காங்க. வழக்கமாக நீங்கள் பிடிச்சி போகிறதுக்கு அதான் சொன்னேன். காங்கிரஸில் 15 14 13 இறங்கிட்டே வருது. அதுதான். ஓகே சார். அடுத்ததாக பெங்களூர்லேருந்து ரமணியன் கேட்கிறார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தோல்விக்கு மம்தாவின் மருமகன் அபிஷேக் பானர்ஜி தான் காரணம் என்று அக்கட்சியினரே குரல் எழுப்பியுள்ளனரே. மருமகன்னா இவர் மாப்பிள்ளை இல்லை, தங்கச்சி பையனும் அந்த மாதிரி. இங்கிலீஷில் நெவ்யூன்னு சொல்லுவோம்ல, அது தமிழில் சொல்லும்போது மருமகன்கிற வார்த்தை வரும். தம்பி பையனோ தம்பி பையன் அந்த மாதிரி சகோதரர் அல்லது சகோதரி மகனை சகோதரின் மகன். அதான் அது ஆங்கிலத்தில் நெவ்யூன்னு சொல்லுவோம். பெண்ணாக இருந்தால் நீஸ்ன்னு சொல்லுவோம். அது தமிழில் வரும்போது மருமகள்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நம்ம மருமகன்னா மாப்பிள்ளையும் மருமகன், பெண்ணை கட்டியவரும் மருமகன், இதுவும் மருமகன். அவர் ஏற்கனவே ஒரு கோல் இந்த நிலக்கரி விஷயமாக ஊழல் வழக்கிலெல்லாம் சிக்கி அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுதான் இப்போ என்னன்னா மாப்பிள்ளைகளுக்கு இல்லை மருமகன்களுக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஓகே சார். அடுத்ததாக பம்மலிலிருந்து சாரநாதன் கேட்கிறார். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் வீட்டு பால்கனியிலேயே 10 அடி உயர கஞ்சா செடி வளர்த்த தாவேகா நிர்வாகி எட்வின் ஜார்ஜ் பிடிபட்டார். இது எப்படி இருக்கு? தாவேகா நிர்வாகி எட்வின் ஜார்ஜ் வீட்டில் பால்கனிலேயே 10 அடி உயரமாக போதையை ஒழிப்பதற்காக ஒரு தனி படை ஒன்று அமைச்சிருக்காங்க. காவல் நிலையங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது டோன்ட் கோ எல்ஸ்வேர் அண்ட் பி சீட்டட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒன்று உண்டு. வேறு எங்கும் சென்று ஏமாந்து விட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். எங்கள்கிட்ட ஏமாறுங்க சொல்லாமல் சொல்வது. அது மாதிரி அங்கங்கே கஞ்சா செடிகள் போதையெல்லாம் நாட்டில் தெருவுக்கு தெரு உழவுவதை நாங்கள் தடுத்து விடுவோம்
அப்படின்னு சொல்லும்போது நான் கூட நம்பிட்டேன். தெருவுக்கு தெரு, அங்கங்கே பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில், பெட்டி கடையில் இங்கெல்லாம் கஞ்சா, போதை இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க. இப்போ தான் தெரியுது அவங்கவுங்க வீட்டு மொட்டை மாடி பால்கனிலேயே வந்து இது வந்து வளர்க்கலாம்ங்கிற ஒரு புது திட்டம். இது இந்த டீலிங் வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அதுவும் ஒரு தாவேகா நிர்வாகியே பண்ணியிருக்காரு. சரி, நல்லது நடக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு. சரிங்க சார். அடுத்ததாக ராமேஸ்வரத்திலிருந்து ராம்கி கேட்கிறார். திருச்செந்தூர் கோவிலில் நிறைமாத கர்ப்பிணியை விஐபி தரிசன பாதையிலிருந்து வெளியே தள்ளிய கோவில் ஊழியர்கள் அராஜகம், இது அடுக்குமா? இல்லை, அது நான் செய்தி படித்தேன் பத்திரிகையில். அது எப்படி? இல்லைங்க, அதாவதுங்க விஐபி பாதைன்னு ஒன்றும் கிடையாது. இந்த அர்ச்சகர்கள் இவர்கள்லாம் வந்து இந்த பணியாளர்கள் அங்கே, அதாவது கோயில் பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் அபிஷேகம் இதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கும்பலுக்கு நடுவில் எடுத்துகிட்டு போக முடியாது. பக்தர்களுக்கு நடுவில் அலங்கார பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தனி பாதை. அப்போ தானே அவங்க போயிட்டு வந்து அதை கொண்டு போய் கொடுத்து அந்த நேரத்துக்கு நைவேத்தியத்துக்கு, அலங்காரத்துக்கு, அபிஷேகத்துக்கு அது ஒரு தனிப்பாதை. இந்த தனிப்பாதையை திமுக அரசு இருக்கும்போது அதை வந்து விஐபி பாதைன்னு அதை ஆக்கிட்டாங்க. இப்போ விஐபியில் வந்தால், நமக்கு வேண்டியவர்கள் வந்தாலும் வச்சுங்க, அது வழியாக கூட்டு போயிடுவாங்க. இது கொஞ்ச நாளில் அது விஐபி பாதையாக இருந்தது வந்து பண வசூல் பாதையாகிடுச்சு. இதே திருச்செந்தூர், திருத்தணி போன்ற இடங்களில் வெளி மாநிலங்கள்லேருந்து வராங்க பாருங்கள். ஏன்னா உள்ளூர்காரன்னா அவன் சொல்ல முடியாது. அவன் உங்களை மாதிரி அரவிந்த் மாதிரி யூடியூப்காரனாக இருப்பான். டப்புன்னு வந்து ஒரு ஏதாவது சின்ன கேமரா வச்சு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு எதாவது வந்துடும். வெளி மாநிலத்துலேருந்து அவன் வேறு தெலுங்கில் பேசுகிறான், ஹிந்தியில் பேசுகிறான், வேறு எதாங்க பேசுகிறான். அப்போ அவன்கிட்ட ஏதோ இங்கிலீஷில் ஒரு இங்கிலீஷ்லேயோ அவனுக்கு புரிகிற ஏதோ ஒரு இது மாதிரி சொல்லி இம்பார்ட்டன்ட் விஐபி 1000 2000 பர் பர்சன் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவான். அதை வாங்கி ஒருத்தர் மாட்டினார், அது வீடியோலேயே வந்தது, மஞ்சப்பையில் போட்டு. அப்போது அது கோயிலுக்கு போகல, அது யாருக்கோ போகுது. இந்த மாதிரி வசூல் பண்ணுற பாதையாக போச்சு. இத்தனைக்கும் நிறைமாத கர்ப்பிணின்னு சொல்லி அவர் அந்த கணவர் வந்து கேட்டிருக்காரு. அவர் தமிழர், அவர் கேட்டிருக்காரு. அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, அவருக்கு என்ன பயன்னா நிறைமாத கர்ப்பிணி இந்த நெரிசல் ஆகப்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் ஆகிவிடக்கூடாது. உண்மையிலேயே பரிதாபப்பட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களே கூட வந்து பக்தர்களே கூட அவங்கள முன்னால் ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவங்கள பிரித்து ஒரு தனி கேட் வழியாக கூப்பிட்டு போய் நிறைமாத கர்ப்பிணி என்போது அது ஒரு இல்லை நடக்க முடியாதவங்க வர்றாங்க. இது வந்து இன்றைக்கு வந்துள்ள விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு வந்து இது மாதிரி விஷயங்களில் அந்த கோயிலில் நடக்கிற அராஜகங்களை தடுக்க வேண்டும். இங்கே நியாயமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். கர்ப்பிணிகள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், மிகவும் வயதானவர்கள், இவர்களுக்கு தனி பாதை. அந்த தனிப்பாதையை இதுக்காக புதுசாக பாதை போட முடியாது கோயிலுக்குள்ளே. நீங்கள் தனிப்பாதை என்று சொல்லக்கூடிய அந்த விஐபி பாதை, அதுக்கு என்ன பெயரோ அந்த இடத்துல அவர்களை அனுமதித்து அதற்கு ஏதோ ஒரு ரோப் கட்டி அது மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். இந்த நிறைமாத கர்ப்பிணி, நீங்கள் நிறைமாத கர்ப்பிணினாலும் நீங்கள் பணம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட 2000 ரூபா பிடுங்கியிருக்காங்க. 4000 ரூபாயை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அந்த பாதையில் போகும்போது இந்த ஊழியர்கள், அர்ச்சகர்கள் இதில் எல்லாருக்கும் பங்கு போல இருக்குது. இதில் ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த குரூப் வசூல் பண்ணுது, அந்த குரூப் அதை ஒத்துக்க மாட்டேன்னுது. ஆனாலும் வந்து 4000 ரூபா கொடுத்ததுக்கு பிறகும் வந்து முடியாதுன்னு சொல்லி அவங்கள அதுலேருந்து வெளியேற்றிருக்காங்க. அவங்க 4000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்லாம் சொன்னேன். அது கொடுத்தாலும் வாங்கிட்டு அவன் போயிட்டே இருப்பான். இந்த பணியாளரோ யாரோ சம்மந்தப்பட்டாலோ, அங்கே கோயில் சம்மந்தப்பட்டாலோ நவந்து போயிருப்பான். அவங்கள பிடிச்சி தரன்னு பிடிச்சி வெளியில் விட்ருக்காங்க. 4000 ரூபாயும் கொடுத்து நிறைமாத கர்ப்பிணியை பிடித்து தள்ளி தரிசனமும் செய்யாமல். இது போன்ற அராஜகங்கள் நம்ம புரியுது. முதல்வர் ஆட்சிக்கு வந்து சில நாட்கள் தான் ஆகுது. ஒரு இந்த மாதிரி நிகழ்வுக்கும் வந்து மறுபடியும் வந்து ஆஹா முதல்வர் தான் பொறுப்பு, இவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு விமர்சனம் செய்வதற்கான கால நேரம் இன்னும் அவகாசம் அவர்களுக்கு கொடுக்கணும். முதல் நாள்லேருந்தே வந்து பாருங்கள், அந்த இடத்துல வண்ணாரப்பேட்டையில் கொலை நடந்துச்சு, சிந்தாரிப்பேட்டையில் வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டான் அப்படின்னா தொடர்ந்து நடைபெறும் பொழுது ஒரு அவகாசம் கொடுக்கணும், நியாயமான விஷயம். ஆனாலும் இதை முதல்வருக்கு கோயில்கள் இந்த அராஜகங்கள் இந்த திமுக அரசில் நடந்தது,
இதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி மக்களுக்கு உதவ, பக்தர்களுக்கு உதவ. இதையே வந்து நீங்கள் வந்து நாகூர் தர்காலையும் இதான் பண்ணணும், வேளாங்கண்ணி மாதா கோயிலையும் இதான் பண்ணணும். நம்ம சொல்கிறது வந்து வழிபாட்டு தலங்களில் இதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டியது இன்றைய ஆட்சியாளர்களுடைய அந்த முன்னுரிமையாக இருக்கக்கூடிய பல விஷயங்களில் இதுவும் ஒன்று. நீங்கள் எவ்வளவு நாள் ஆட்சி பண்ணுறீங்க அது தெரியாது, அது பல அரசியல் சூழ்நிலையை பொறுத்து. ஆனால் எவ்வளவு நாள் செய்தாலும் அந்த ஆட்சி எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பொறுத்து தான் அடுத்த தேர்தலில் உங்களுக்கு மக்கள் வந்து இதையோ இதை விட அதிகமாகவோ இந்த அளவுக்கோ ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றால் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும், செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம், நம்புகிறோம். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு. ஒரு பூக்கட்சி, மலர் கட்சி, அந்த கட்சியில் இவர் தான் வரப்போகிறாரு. ஏற்கனவே வந்து இருந்தவர் பிரதர், மவுண்ட் பிரதர் தான் வந்து திருப்பியும் மாநில தலைவராக வரப்போகிறாருன்னு சில செய்திகள்லாம் வருது. ஆனால் அது உண்மை இல்லைன்னு சொல்கிறாங்க. அவரை ஒரு கால் தேசிய அளவில் ஒரு பதவி கொடுத்து அங்கே வந்து உட்கார வச்சு, அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு எப்போ வருது, 2029க்கு முன்னால் கொண்டு வருதா அப்படிங்கிற மாதிரி தான் திட்டம் இருக்கே தவிர, அதாவது வேற ஒன்றும் இதுவாக சொல்லலை. இப்பொழுது அவரை மாநில தலைவராக கொண்டு வருவதாக ஒன்றும் திட்டமில்லை. மத்தியிலே அவரை எடுத்துக்கொண்டு அவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, முக்கியத்துவத்தை கொடுத்து, ஏன்னா முக்கியத்துவம் கொடுத்தா என்ன, மாதத்துக்கு 2 தடவை 4 தடவை சென்னைக்கு வராமையாக போடுவார், தமிழ்காரராக இருந்தால் வர்த்தனம் செய்வார். அப்படி அப்பப்போ அவரும் வந்து எங்கே உட்காந்தாலும், அமெரிக்கா போனால் கூட அங்கேருந்து அவர் வந்து பதில் சொல்கிறார்ல. ஆமாம், இங்கே உள்ள தமிழ்நாட்டு இதுக்கு ஏதோ ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. அந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டு இங்கேருந்து அப்போ அப்போ அடுத்த கேள்வி, இப்போ உள்ளவர் மாநில தலைவர், இன்னும் ஒரு வருடம் இருக்குது அவருக்கு என்ன. ஆனால் அவர் வந்து நான் இல்லை, தோல்விக்கு பொறுப்பேற்று நான் வந்து பதவி விலகிறது தான் மரியாதையாக இருக்கும், இதுக்கப்புறம் சரியாக இருக்காதுன்னு சொல்கிறாராம். அவர் ஏதோ ஒரு நாகை இந்திரர் அவர் சொல்கிறாரு. ரைட்டு, அது ஒரு வழக்கமான ஒரு தோல்விக்கு பொறுப்பேற்று அப்படின்னு சொல்லி ஒன்று அவங்களா நீக்குவாங்க, இல்லைன்னா அவங்களா விலகிடுவாங்க. அப்போ இங்கே யார் மாநில தலைவர்? அவர் இல்லை, ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட அவர் வந்து அநேகமாக மத்தியில் கொண்டு போயிடுவாங்க போல இருக்குது, தேசிய அளவுக்கு. அப்புறமா தான் இங்கே வருவார் போல இருக்கு, எப்போ வருவார் தெரியாது. இங்கேருந்து ஒரு 3 பேர் போயிருக்கான். ஷா தான் முடிவு பண்ணணும். ஐயா, நான் சொன்ன ஷா வந்து டெல்லி ஷா, பாதுஷா, டெல்லி பாதுஷா. நீங்கள் இங்கே என்ன சமீபத்தில் இப்போ ஷான்னு சொன்னாலே 1 ஷா 2 ஷா 3 ஷான்னு வேறு மாதிரி போயிடுது. அதான் அதை சொல்லலை, நான் அந்த ஷாவை சொல்கிறேன், அந்த கட்சியோட பாஷாவை சொல்கிறேன். அவர் வந்து அவர்கிட்ட அவர் டேபிளில் இருக்கான். ஒருத்தர் வந்து மகாபாரதம் தெரிஞ்சதுன்னா துரோணருடைய பையன், ரைட்டு, துரோணருடைய பையன். 2வது ஒருத்தர் அவர் சூரியனையே பெயரில் கொண்டிருக்காரு. அவங்க அப்பாவும் ஒரு பிரபலமான அரசியல்வாதி, ஆனால் வேறு கட்சியில். சிரிக்க சிரிக்க பேசுவார். காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் ஜன்ன வழியாக பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்ப்பீங்க. அவருக்கு முன்னால் 2 இனிஷியல் போட்டுக்க வேண்டியது தான் பாக்கி. ஓகே ஓகே. அவர் அதுக்கப்புறம் இப்போது தென்காசியில் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து ஐயா சாமி, ஐயா சாமி அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடியது. ஐயா சாமி இல்லை, ஐயா சாமி பெரியாளியா நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மெத்த படித்தவர், ஒரு டெக்னோக்ராட் என்று சொல்லக்கூடியவர், அனந்தமானவர். இந்த 3 பேர் அவர் கொஞ்சம் புதியவர், கட்சிக்கு புதியவர். அவர் அங்கே நின்று தென்காசியில் நின்று வெற்றி பெற முடியவில்லை. ஆனாலும் ஒரு ஒரு நிபுணர், ஒரு டெக்னோக்ராட் என்று சொல்லக்கூடிய ஒரு இது. எப்படி ஒரு அந்த அப்போ வந்து ஒருத்தர் ஐபிஎஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தாரோ அந்த மாதிரி ஒரு அறிவு சார்ந்தவர், அந்த அறிவார்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த 3 பேரும் போயிருக்கு. அதில் துரோணர் மகனாக இருப்பவர் அவர் வழக்கறிஞர் வேற. ஆமாம், அவருக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அடுத்த சில நாட்களில் இது வந்து தெரிய வரலாம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டு பாஜகவை வளர்ப்பது என்பது ஒரு சவாலான விஷயம். ஏன்னா இப்போ 27 சீட்டில் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்பொழுது இன்னும் 2029க்குள்ளே, ஏன்னா அவங்களுக்கு அதான் முக்கியம். அதுக்கப்புறம் பின்னாலேயே 2031
அது வரைக்கும் ஆட்சி தாக்கு பிடிக்குமா, அதுக்கு முன்னாலேயே வந்துடுமா, இல்லை அதோட வருமா தெரியல. ஆக சட்டமன்றம் பாராளுமன்றம் வருவதற்குள் இந்த கட்சியை வளர்ப்பதற்கு ஒரு துருதுருப்பான சுறுசுறுப்பான ஒரு இளைஞர் தேவை. அந்த வகையில் இந்த மூன்று பேருமே இளைஞர்கள் வரிசையில் அந்த வரிசையில் சொல்லுவோம். அவங்க பேர் போயிருக்கு. துரோணருடைய மகன், மகாபாரத துரோணருடைய மகன், அவர் அதில் முதலில் நிற்கிறார் அப்படின்ற ஒரு காதோடு செய்திகள் வருகின்றன. சில நாட்களில் அது தெரிந்துவிடும். எதுவாக இருந்தாலும் அந்த கட்சி தமிழ்நாட்டில், எந்த கட்சி தமிழ்நாட்டில் வளர்ச்சி பெறணும்னு தான் நினைக்கிறோம். அந்த கட்சி வேண்டிய வளர்ச்சியை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம், வாழ்த்துகிறோம். ஓகே சார், காதோடு மருமே மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.